பிரைஸ் தி லார்ட். நம்ம சங்கீதம் 23 தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் தாழ்ச்சி அடையேன், ஏனென்றால் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுவீர். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அடிக்கடி நம்ம ஜெபத்துல சொல்லுகிறோம்ல, தேவை இருக்கும்போது யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி. இந்த யெகோவா ஈரே எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே. இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆபிரகாமுக்கு 100 வயதுல பிறந்த ஈசாக்கை பலியிடும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே அவன் புறப்பட்டு மோரியா மலைக்கு போறான். பலிபீடத்துல படுக்க வச்சுட்டான். நடந்து வரும்போது ஈசா கேட்க, பலி எங்கப்பா? விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலி எங்கன்னா பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லிதான் கூட்டிட்டு வந்து கத்தியே எடுத்து ஓங்கிட்டான். ஆண்டவர் வந்து அப்ரஹாமே அப்ரஹாமே என்று கூப்பிட்டு அவனை கொல்லாதபடி தடை செய்து விட்டு பின்னாக திரும்பி பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அந்த இடத்துல யெகோவா ஈரே என்று சொல்லப்பட்டு இந்த நாள் வரைக்கும் நம்ம அதை யோசித்து வரோம் இல்லையா? நமக்கு தேவைகள் இருக்கும்போது யெகோவா ஈரே என்று கூப்பிடும்போது நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார். அற்புதமாக அதிசயமாக காரியங்களை நடப்பித்தார். உங்ககிட்ட கேட்டா நீங்க நிறைய அற்புதங்கள் சொல்லுவீங்க. என்னுடைய வாழ்க்கையில அவ்விதமாகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் இறங்கி, எனக்கு ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். இது ஒரு ஏழை குடும்பம். ரேஷன் அரிசி வாங்கி தான் அவங்க சோறு பொங்குவாங்க. பார்த்துக்கோங்க, அதுவும் அளவாதான் பொங்குவாங்களாம். கூட ஒரு கரண்டி வச்சு சாப்பிட கூட இருக்காது. 2 கரண்டினா 2 கரண்டி தான் வச்சு சாப்பிடணும். ஆனால் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பணக்கார வீடு. அவங்க வீட்டில் பொன்னி அரிசி பொங்குவாங்க. அதுவும் குக்கரில் பொங்க மாட்டாங்க, பானையில் பொங்கும்போது அரிசி பொங்கி வரும்போது வாசனை வரும் இல்லையா? அந்த வீட்டில் உள்ள சின்ன பிள்ளை ஜன்னல் பக்கத்தில் போய் அதை மோந்து கொண்டிருப்பாளாம், மோந்து பார்த்துட்டு இருப்பாளாம், பொன்னி அரிசி வாசனை வருதுன்னு சொல்லி. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து கைராசிக்காரங்க. குழம்பு எந்த குழம்பு வச்சாலும் ரொம்ப சுவையாக இருக்குமா. அதனால் ரேஷன் அரிசின்னு சொல்லி பரவாயில்லன்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு கூட ஆசை இருந்துச்சு, எங்கள் வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் பொன்னரிசி பொங்க மாட்டாங்களா? அப்போ அந்த அம்மா சொல்லி கொடுத்தாங்க, யெகோவா ஈரே என்று கூப்பிடுவோம் என்று சொல்லி அவங்களும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன நடந்து தெரியுமா? வீட்டில் உள்ள எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கும் வேலைக்கும் போயாச்சு. அந்த சகோதரி மனைவி மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாளாம், யெகோவா ஈரே எங்களுக்கு இறங்க சுவாமி. ஏன்னா எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க, பொன்னரிசி வாங்கக்கு கிலோ 50 ரூபாய் 55 ரூபாய்க்கு எங்களுக்கு முடியாதேன்னு சொல்லும்போது அவள் முழங்கால் நிற்கும் போதே கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சான். திறந்து பார்க்கும்போது 25 கிலோ பொன்னி அரிசியோடு ஒரு நபர் நிற்கிறாராம். யார் எவருன்றே தெரியாது. நீங்க யாருன்னு சொல்லும்போது, பெங்களூர் பட்டணத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது, 25 கிலோ பொன்னி அரிசி வாங்கி இந்த தெருவில் உள்ள இந்த நம்பர் உள்ள வீட்டில் கொடுக்கும்படி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னதாக எனக்கு ஃபோன் வந்தது. ஆகினால உங்களுக்கு வாங்கிட்டு வந்த என்னொன்னு. அந்த பெண்ணுடைய கண்களில் கண்ணீர் வந்துதான். யெகோவா ஈரே, நான் கூப்பிட்டேன் ஆண்டவரை, நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த 25 கிலோவை கொண்டு வந்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்க பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னால 1 கிலோ அரிசி எடுத்து பொங்கி வச்சிருந்தாலாம். அந்த சின்ன பொண்ணு வரும்போது, எங்க வீட்டில் ஒரு பொன்னி அரிசி வாசனை வருதுன்னு சொல்லி மோந்து பார்த்துட்டு, உண்மையாவே எங்க வீட்டில் தான் வருதான்னு சொல்லி உள்ள வரும்போது அவங்க வீட்டில் தான் பொன்னி அரிசி ஆசதீர போட்டு அவங்க சாப்பிட்டாங்களாம். இது உண்மையில சென்னை பட்டணத்துல வாஷன்பேட்ல நடந்த காரியம். நான் அந்த வீட்டுக்கு போய்க்கும்போது அந்த சகோதரி இந்த சாட்சியை நடத்தல சொல்லி, நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிற தேவன், யெகோவா தேவன்
யெகோவா ஈரே இன்றைக்கும் நமக்கு அருகில் இருக்கிறவர் என்று சாட்சி சொன்னாங்க. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கலங்க வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யெகோவா ஈரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.